வணக்கம். நம்ம ஊர்ல சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சங்கங்கள் சார்பாக போராட்டம் நடக்கும். என்ன போராட்டம் அப்படின்னா, பணி நிரந்தரம் செய்ய சொல்லி என்ன பண்ணுவாங்க, அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணுவாங்க. இதுல முக்கியமான பங்கு யாருக்கு இருக்கும் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்போர்ட், இபி, வங்கி, ஸோ இது போல வந்து பாத்தீங்கன்னா பல அமைப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக பணியாளர்களா வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு நிரந்தர வேலை வேணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, குடும்பத்தோடு உண்ணாவிரதம் இருப்பாங்க, ரோட்ல கிடந்து உருளுவாங்க, கத்துவாங்க, கதறுவாங்க, மாபெரும் மனித சங்கிலி நடத்துவாங்க, அரசுக்கு எதிராக கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்துவாங்க. சரி, அப்புறமா என்ன பண்ணும், இந்த அரசு என்ன பண்ணும், அதை பரிசீலனை செய்து இவங்களுக்கு என்ன பண்ணும், இந்த தற்காலிக பணியாளர்கள் என்ன பண்ணும், நிரந்தரமா என்ன பண்ணும், பணியாளர்களை அமைத்திரும். இந்த நிரந்தர பணியாளர்களை மாறினதுக்கு அப்புறம் கொஞ்ச காலம் என்ன பண்ணுவாங்க, ஒழுங்கா ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சங்கத்துல என்ன பண்ணுவாங்க, கொடி பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்களுக்கு வந்து வேலை நேரம் என்ன பண்ணும் குறைக்கணும், எங்களுக்கு வந்து போனஸ் வேணும், எங்களுக்கு வந்து என்ன பண்ணும் ப்ராப்பர்ட்டி வேணும், ஏகப்பட்ட டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது ஒரு தற்காலிக பணியாளரா இருக்கும்போது என்னென்ன கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சோம், கொஞ்சோண்டு சம்பளத்தை வாங்கி என்ன பண்ணோம், கஷ்டப்பட்டு உழைச்சோம், அரசாங்கமும் நமக்கு அனுப்பிச்சு வேலை தந்துச்சு. ஸோ அதை வந்து உண்மையா உழைக்கணுங்கிற எண்ணம் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ இதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து தொழிலாளர்கள். அதாவது தமிழக அரசின் அந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்கு பாத்தீங்களா, இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அதிகார மீறல்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நிறைய என்ன பண்ணுங்க, பேப்பர்லயும் சமூக வலைதளங்களையும் பார்த்திருப்பீங்க. செல்போன் பேசிக்கிட்டே என்ன பண்றது, வண்டி ஓட்டுறது, பேப்பர் படிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டுறது. அது போல பாத்தீங்கன்னா அந்த பயணிகளை ஏற்றி இறக்குறதுல இந்த கண்டக்டர்மார் பண்ற அலும்பு பாத்தீங்கன்னா சரியான அலும்பா இருக்கும். என்னது லக்கேஜோட ஏத்து விடுறது கிடையாது. சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த மீன் தொழிலாளர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய இந்த கூடைகளோட ஏற்றும் போது என்ன பண்றது, ஏத்துறது கிடையாது. அவர்கள் வந்து அவமரியாதையை பேசுறது. ஸோ இது போன்ற நிறைய விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு இருக்காங்க. இவர்களுடைய வீட்டு சொத்து கிடையாது, அது வந்து பாத்தீங்கன்னா அரசு சொத்து. அரசு சொத்து அப்படிங்கிறது எதுன்னா மக்களோட வரி பணத்துல வாங்குற வாகனங்கள் இது. ஸோ அவர்களுடைய பயன்பாட்டுக்காக தான் அரசு என்ன பண்ணுது, நிறைய விஷயங்களை வந்து செய்யுது. ஆனா இவர்கள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இது போல செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா அரசு துறைகளுக்கும் பொருந்தம் வந்து பாத்தீங்கன்னா. ஸோ அப்படியேதான் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்குது. எங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்துல இந்த திருச்செந்தூர் அப்படிங்கிற இடத்துல இருந்து நிறைய ஆண்கள் பெண்கள் பணியாளர்கள் என்ன பண்றாங்க, தூத்துக்குடிக்கு என்ன பண்றாங்க, போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது காலை நேரத்துல என்ன பண்ணுவாங்க, வேலை நிமித்தமா தூத்துக்குடில இருந்து என்ன பண்ணுவாங்க, திருச்செந்தூர் வருவாங்க. திருச்செந்தூர்ல இருந்து பாத்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் ஆசிரியர்களாக, வங்கி ஊழியர்களாக, அது போல பாத்தீங்கன்னா நிறைய வேலைகள் என்ன பண்றாங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்திருப்பது, நம்பி இருப்பது அரசு போக்குவரத்து கழகத்தான். ஸோ இந்த அரசு போக்குவரத்து கழக கண்டக்டர் மற்றும் டிரைவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சாயங்கால நேரத்துல இந்த மதுரை, திண்டுக்கல், திருப்பூர் போன்ற தூர இடங்களுக்கு செல்ற இந்த பேருந்துகள்ல இருக்கிற இந்த பேருந்து ஓட்டுநர் நடத்துனரும் இந்த தூத்துக்குடிக்கு ஏறுறவங்களை ஏத்துறதே கிடையாது. ஏன்னா இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னமோ அப்படி கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இவர்களுக்கு தான் மொத்தமா எழுதி கொடுத்த மாதிரி அந்த பஸ் நினைச்சுக்கிட்டு, குறிப்பாக இந்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் என்ன பண்ணுவோம், ஒர்க் பண்ணிட்டு வந்து அந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல என்ன பண்ணாது, நான் ஸ்டாப்பா இருக்கும். திருச்செந்தூர்ல ஏறினா தூத்துக்குள்ள போய் இறங்கமா இருக்கும். அப்போ வந்து நேரம் மிச்சமாகும். ஸோ அதுக்காக அந்த பஸ்ல ஏற நினைப்பாங்க. இவர்கள் வந்து அவங்களை மதிக்கிறதே கிடையாது. நாயை துரத்துற மாதிரி என்ன பண்றாங்க, துரத்துற வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இது வன்மையான கண்டனத்துக்குரியது. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சொத்து இல்லை, இது வந்து பொதுமக்களின் சொத்து. யாரையும் ஏறக்கூடாதுன்னு சொல்றது உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அது போல பாத்தீங்கன்னா இப்போ மதுரைன்னு போட்டிருக்கீங்கன்னா வழி தூத்துக்குடின்னு சேர்த்தான் போடுறீங்க, பிறகு தூத்துக்குடி போடுறீங்க. ஸோ இது போன்ற விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகள், குறிப்பாக தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர் பெருமகனார் அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் உடனடியாக நீங்கள் இதை கவனத்தில் கொண்டு, ஏன்னா இது உங்களுடைய தொகுதி, உங்களுக்கு தொகுதியில் நல்ல பெயர் இருக்குது, இதை கெடுப்பதற்கென்றே சிலர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இது போன்ற செயல்களை ஈடுபட்டு இருக்காங்க. எனவே அண்ணாச்சி அவர்களும் அதுபோல தூத்துக்குடி தொகுதியின் கனிமொழி அக்கா அவர்களும் இதை உடனடியாக நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த மாதிரி செய்கிற அந்த பேருந்து ஓட்டுநரின் நடத்துனரையும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல், எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் உடனடியாக என்ன பண்ணும், தகுதி நீக்கம் செய்யணும். ஸோ அப்படி வந்து ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தாதான் எங்களுக்கு என்ன பண்ணும், பயம் வரும். இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, சும்மா ஓசியில என்ன பண்ணல ஏறல, அவங்க டிக்கெட் எடுக்கிறாங்க. அந்த டிக்கெட் வந்து என்ன பண்ணுது, அரசாங்கத்துக்கு என்ன பண்ணுது, வருமானமா வருது, அதுல டாக்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு கண்டக்டர் டிரைவருக்கும் என்னமோ இவர்கள் வந்து கை காசு போட்டு வாங்கி வண்டி ஓட்டுற மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலைகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதற்கு ஒரு கண்டனமா என்ன பண்ணிருக்காங்க தெரிவித்து ரெக்யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, அந்த மக்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு இது நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அனுப்பியிருக்காங்க. போது நான் என்ன பண்ற வாசிக்கிறேன்.
ஐயா வணக்கம், ஒரு உதவி வேண்டுகோள். தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர், அதையும் தாண்டி உடன்குடி, வெள்ளாளமலை, பரமக்குறிச்சி, மெஞ்ஞானபுரம், பெரியதாலை போன்ற இடங்களில் காலை 6 மணிக்கு பேருந்தில் பயணம் செய்து ஆசிரியர், செவிலியர், வங்கிகள் போன்றவற்றில் அரசு பணியாளர்களாக பணியாற்றி வருகிறோம். மாலை நேரங்களில் திருச்செந்தூரில் இருந்து தூத்துக்குடிக்கு வருவதற்கு மிகவும் சிரமமாக உள்ளது. அதற்கு காரணம் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் திருப்பூர், மதுரை போன்ற பேருந்துகளில் தூத்துக்குடி ஏறாதே என்று நாயை துரத்துவது போல் துரத்துகிறார்கள். இதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இதை என்ன பண்ணும், உடனடியாக என்ன பண்ணும், அரசு அதிகாரிகள், போக்குவரத்து துறை அதிகாரிகள் கண்டுபிடித்து அந்த கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் தண்டனை கொடுக்கணும். அது போல அவங்களும் சொல்றாங்க, நாங்களும் உங்களை போல் அரசு ஊழியர்கள் தான், தினமும் அலுவலகத்துக்கு வருகிறவர்கள் கொஞ்சம் ஏற்றி செல்லுங்கள் என்றாலும் கேட்பதில்லை. மதுரை மட்டும், திருப்பூர் மட்டும் என்று ஏற்றுகிறார்கள். இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி வருகின்றனர் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள். இதனால் வீட்டிற்கு வருவதற்கு இரவு 7 மணி முதல் 8 மணி ஆகிறது. தினமும் பேருந்தில் ஏறி பணியாற்றி வரும் எங்களை பேருந்துகளில் ஏற்றி செல்ல அனைத்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்களுக்கு கட்டளையிட்டு ஆவணம் செய்யுமாறு அனைத்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அதாவது பாத்தீங்கன்னா இது இவங்களும் என்ன பண்றது, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான். சோ எனவே இதுல எந்த விதமான பாரபட்சமும் இருக்கக்கூடாது. இதுல பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த கண்டக்டர் டிரைவருக்கு கடுமையான தண்டனை தான் கொடுக்கணும். அதுதான் தண்டனை மட்டும் தான் இருக்கணும், ஒரு மனுஷனை மாற்றும். அது போல பாத்தீங்கன்னா திருப்பூர் பேருந்தில் திருப்பூர் பயணிகள் மட்டும்தான் செல்ல வேண்டும் என்று ஏதேனும் சட்டம் உள்ளதா? மதுரை பேருந்தில் மதுரை பயணிகள் மட்டும்தான் செல்ல வேண்டும் என்று எதுவும் சட்டம் உள்ளதா? அப்படி என்றால் பேருந்தின் பலகைகளில் வழி தூத்துக்குடி என்று ஏன் போடப்பட்டுள்ளது? அப்படி எதுவும் அரசாணையில் உள்ளதான்னு சொல்லி ஒரு கொஸ்டின் பண்ணிருக்காங்க. எனவே தயவு செய்து அடுத்த வருடம் பாத்தீங்கன்னா தேர்தல் வர இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பாத்தீங்கன்னா அவர்களுடைய செயல்பாட்டில் மிக சிறப்பான பெயர் இருக்குது. ஆனால் இது போன்று இவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றர்களை போன்று எப்படியாவது அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்று இது போன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே திருச்செந்தூர் தொகுதியின் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் அக்கா கனிமொழி அவர்களும் உடனடியாக இதை கருத்தில் கொண்டு எல்லா பேருந்துகளிலும் எல்லா பயணிகளும் ஏறி செல்லலாம் என்ற ஒரு ஆணையை உடனடியாக வழங்கி அங்கிருக்கின்ற அந்த அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் திருச்செந்தூர்ல இருந்து தூத்துக்குடி செல்லவும், தூத்துக்குடியில இருந்து திருச்செந்தூர் செல்லவும் அவருடைய பயணத்தை எளிதாக்குமாறு பொதுமக்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த தகவலை அனைவரும் எல்லா உயர் அதிகாரிகளுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும், முதலமைச்சர் அவர்களுக்கும் தெரியுமாறு ஷேர் செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம்.